கவின் அவளை தன் பக்கம் திருப்பி அவள் தாடையை தன் விரல்களால் நிமிர்த்தி, யானி, நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமானவ. இனிமே இந்த உலகமே வேற. அந்த பகையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உன் மீதான என் காதலுக்கு அது தடையா இருக்கக்கூடாது என்று அவள் நெற்றியில் தன் இதழ்களால் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அந்த முத்தம் யாழினியின் உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்ச அவள் வெட்கத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். அவள் இதயம் துடிக்கும் வேகம் அந்த பூந்தோட்டத்தின் அமைதியை கூட அதிர வைத்தது. வாடாமுல்லை கிராமத்தின் அந்த அதிகாலை பொழுது வழக்கத்திற்கு மாறான பரபரப்புடன் விடிந்திருந்தது. ரத்தினமஹாலின் மாடிப்படியிலிருந்து மாறன் தன் மனைவி வெண்பாவை அழைத்துக் கொண்டு கீழே இறங்கி வந்தான். அந்த மாளிகையின் வரவேற்பறையில் ரத்தினவேலும் காமாட்சியும் தங்களது காலை உணவை முடிக்கும் தருவாயில் அமர்ந்திருந்தனர். மாறனும் வெண்பாவும் ஒன்றாக வருவதை கண்டதும் காமாட்சியின் கண்கள் சுருங்கியது. ஏனப்பா மாறா, காலையிலேயே 2 பேரும் ஜோடியா கிளம்புறீங்க? எங்கேயாச்சும் வெளியில கிளம்புறீங்களா என்று காமாட்சி தன் வழக்கமான கிண்டலான தொனியில் கேட்டார். மாறன் தன் தாயின் கண்களை நேராக பார்த்து மிகவும் நிதானமாக பதிலளித்தான். ஆமாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வெண்பாவுக்கு இன்னும் 1 வருஷம் மட்டும்தான் படிப்பு மீதி இருக்கு. அந்த படிப்பை அவ கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதனால இன்னையிலிருந்து அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போய் விட போறேன். இன்னும் 1 மாசத்துல எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இப்ப இருந்தே போனாதான் அவளுக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் என்றான். இதை கேட்ட காமாட்சிக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் தன் மகனை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்தவர், என்ன மாறா பேசுற? கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு ஒரு பொண்ணு படிக்கணும்? மருமகளா இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்களை கவனிச்சுக்கிட்டு புருஷனையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப போய் படிச்சு இவ என்னத்தை கிழிக்க போறா என்று ஏளனமாக பேசினார். அதை கேட்ட மாறன் தன் தாயை முறித்து பார்த்தான். அவனது குரலில் இப்பொழுது ஒரு தீர்க்கமான ஆக்ரோஷம் இருந்தது. அம்மா, நீங்க பேசுறது சுத்தமா சரியில்லை. வெண்பா இந்த வீட்டுக்கு மருமக தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க ஏதோ இந்த வீட்டு வேலைக்காரி கிட்ட பேசுற மாதிரி அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. என் பொண்டாட்டி கிட்ட நான் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசுறனோ அதே மரியாதைய நீங்களும் கொடுத்து பேச கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம அவளை அவமானப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்ற மாறன் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு மீண்டும் தன் கேள்வியை வீசினான். ஆமா, பொண்ணுங்க படிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படி பார்த்தா நம்ம கண்மணியை எதுக்கு நாம படிக்க வைக்கிறோம்? அதுவும் வெளியூர்ல தங்கி படிக்க வைக்கிறோம். அவளை சட்டு புட்டுன்னு வரவழைச்சி கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவோமே. எதுக்கு இத்தனை வருஷம் வேஸ்டா படிக்க வைக்கணும்? மாறனின் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் காமாட்சி திணறி போய் நின்றார். ரத்தினவேல் அமைதியாக இத்தனையையும் கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்பொழுது மாறனை ஏறிட்டு பார்த்தார். சரிப்பா, இப்ப என்ன, உன் பொண்டாட்டிய நீ காலேஜுக்கு கூட்டிட்டு போக போற. 1 வருஷம் தானே, போனா போயிட்டு போறா. அதுல ஒன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல. ஆனா ஒண்ணு மாறா, இங்க இருந்து வெளியில போற உன் பொண்டாட்டி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா திரும்பி வருவாளா, இல்ல இங்க இருந்து ஓடி போய் அவங்க அப்பா வீட்டுல உட்காந்துக்குவாளா என்று ரத்தினவேல் மாறனின் மனதில் நஞ்சை விதைக்கும் விதமாக தொடர்ந்தார். ஏன் சொல்றனா, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலடா. அதுவும் இல்லாம உன் பொண்டாட்டிய நீ விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா வேற கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. இங்க இருக்க பிடிக்கலன்னு இதையே சாக்கா வச்சு காலேஜ் முடிஞ்ச கையோட அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடிட்டா இந்த ஊரே நம்மளதான் கேவலமா பேசும். கட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்த பொண்ணை வச்சு வாழ துப்பில்லாத புருஷன்னு ஒன்னதான் எல்லாரும் மட்டமா பேசுவாங்க. அதனால என்ன ஏதுன்னு முதல்ல ஒழுங்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா காலேஜ் அனுப்புற வழிய பாரு என்றார். வெண்பா இத்தனை நேரமும் அமைதியாகத்தான் இருந்தாள். ஆனால் ரத்தினவேல் தன் குடும்பத்தை பற்றி தாழ்வாக பேசிய போது அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் மாறனின் கரத்தை மென்மையாக விடுவித்துவிட்டு நேராக ரத்தினவேலை பார்த்தவள், இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என் வீட்டுக்கு தான் போகணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு என் அண்ணனும் அப்பாவும் போலீஸோட வந்து என்னை கூப்பிடும் போதே நான் கிளம்பி போயிருப்பேனே. நான் ஏன் இன்னும் போகாம இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம். கீதோ, என் கழுத்துல இருக்க உங்க புள்ள கட்டின இந்த தாலி தான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சாவர வரைக்கும் புகுந்த வீட்டுல
புருஷன் கூட தான் வாழணும்ன்றது தான் அவளோட தலைவிதி. அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் அதை மாத்தி அமைச்சு என்ன ஆக போகுது என்று அவள் மூச்சிறைக்க தொடர்ந்தாள். தேவையில்லாம என் குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு தலைக்குனிவு தான் வரும். நான் விரும்பியோ விரும்பாமலோ உங்க புள்ள என் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலியை கட்டிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு புருஷன், நான் அவருக்கு பொண்டாட்டின்னு ஆகிடுச்சு. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லிடுங்க, நான் வேணா இப்பவே கிளம்பி எங்க வீட்டுக்கு போயிடுறேன் என்ற வெண்பாவின் இந்த பேச்சை கேட்டு மாறன் ஆவென வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான். தன் மனைவியின் இவ்வளவு தெளிவான பேச்சு திறமையையும் தைரியத்தையும் கண்டு அவன் வியந்து போனான். தன் தந்தைக்கே செக் வைத்த தன் மனைவியை பெருமையாகவும் காதலோடும் பார்த்தவன், சரி சரி, இதுக்கு மேல இந்த பேச்சு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். வெண்பா, நீ வா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு என்று கூறி அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான் மாறன். அப்பொழுது காமாட்சி குறுக்கிட்டவர், மரா, எங்க நீ சாப்பிடாம கிளம்பி போய்கிட்டே இருக்க? காலையில சாப்பாடு கண்டிப்பா சாப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? வா, முதல்ல வந்து உட்காந்து சாப்பிடு என்று அவன் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து போக மாறன் வெண்பாவின் கையை இழுத்து கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்தான். மாறன் தட்டை எடுத்து வைத்து வெண்பாவிற்கு பரிமாற இதை பார்த்த காமாட்சிக்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது. என் புள்ள மாறனா இது என்ன இப்படி பொண்டாட்டிக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இந்த மனுஷன் என்ன ஒரு நாளாவது சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பாரா? இவரு சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை பார்க்க கிளம்பிடுவாரு. ஆனா என் புள்ள நேத்து வந்த பொண்டாட்டியை இழுத்து உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறி சாப்பாட சொல்றான். இதுக்கு இவ என்ன புண்ணியம் பண்ணாலோ என்று உள்ளுக்குள் புலம்பினார். அப்பொழுது ரத்தினவேல், என்னடி அங்க பேய பார்த்த மாதிரி அப்படியே நிக்கிற? சட்டுப்புட்டுன்னு டிஃபன் எடுத்து வை, சாப்பிட்டுட்டு வெளியில போற வேலை இருக்கு என்று ரத்தினவேல் அதட்ட, காமாட்சியோ மனதிற்குள், இந்த மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் சோறு தான் முக்கியம். இவருக்கு வேலைக்காரி மாதிரி நான் இந்த வீட்டுல இருக்கிறேனே தவிர என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே பரிமாறினார். சாப்பிட்டு முடித்ததும் மாறன் வெண்பாவை அழைத்து கொண்டு வாசலுக்கு வந்தவன் எதையோ யோசித்தபடியே நிற்க காமாட்சியும் ரத்தினவேலும் அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தனர். வெண்பா மாறனை விசித்திரமாக பார்த்தவள், மாறன், என்ன யோசிக்கிறீங்க? இப்ப என்ன கூட்டிட்டு போக போறீங்களா, இல்ல நான் நடந்தே போய் பஸ் பிடிச்சுக்குவா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது என்று கோபமாக பேசினாள். மாறன் அவளை திரும்பி பார்த்து சிரித்தவன் அவள் மூக்கை பிடித்து ஆட்டி, ஹேய் கோவக்கார பொண்டாட்டி, உன்னை பைக்ல கூட்டிட்டு போலாமா இல்ல கார்ல கூட்டிட்டு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டி. மாமாவை ஒரு 2 நிமிஷம் கூட யோசிக்க விட மாட்டேங்கிறியே என்றான். ஏன், எதுக்கு இப்படி பிச்சைக்கார வேஷம் போடுற? உங்க வீட்டுலதான் இத்தனை கார் நிக்குது இல்ல, அதுல ஏதாவது ஒரு கார்ல கூட்டிட்டு போ. இந்த வேகாத வெயில்ல பைக்ல வச்சு என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியா நீ என்று அவள் கேட்க மாறன் திருத்திருவென்று முடித்தவன், வெண்பா, வர வர உன்னை என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலடி. அதுவும் இல்லாம நான் உன்கிட்ட பேச வேண்டிய விஷயமும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு கார்ல போனாதான் செட் ஆகும் என்றவன் அங்கிருந்து தனது எஸ்யூவி காரை எடுத்து கொண்டு வந்து வெண்பாவின் முன்னால் நிறுத்தினான். அவளும் அமைதியாக உள்ளே ஏறி அமர்ந்தாள். வண்டி அங்கிருந்து புறப்பட மாறன் ஓட்டி சென்ற அந்த எஸ்யூவி கார் கிராமத்தின் பரபரப்பான சாலைகளை கடந்து சற்று அமைதியான புறநகர் பாதையில் சீரிப்பாய்ந்து கொண்டிருந்தது. காலை நேரத்து இளஞ்சூரியனின் கதிர்கள் காரின் கண்ணாடிகள் வழியாக உள்ளே விழுந்து ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. மாறன் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். திடீரென்று காரை ஒரு மரத்தடியில் நிறுத்தியவன் இன்ஜினை ஆஃப் செய்தான். அந்த இடமே அமைதியாக இருக்க வெண்பா காரின் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த வயல்வெளிகளை பார்த்து கொண்டிருந்தாள். மாறன் அவளை திரும்பி பார்த்தவன், வெண்பா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்றான். வெண்பா அவனது முகத்தை பார்க்கவே இல்லை. ரோட்டையே வெறித்தபடி, கேளுங்க, அதுக்கு தானே காரை நிறுத்தினீங்க என்று மட்டும் சுருக்கமாக சொன்னாள். அவள் குரலில் அந்த பழைய பிடிவாதம் தெரிந்தாலும் அதில் ஒரு மெல்லிய தயக்கம் இருப்பதை மாறன் கவனித்தான். மாறன் தன் கேள்வியை தயக்கத்துடன் தொடங்கினான். எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதுடி. உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்த. என்ன உன் பக்கத்துல கூட வரவிட மாட்ட, தொடுறதுக்கு கூட அனுமதிக்க மாட்ட.
ஆனா உங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுல இருந்து திடீர்னு என்கிட்ட ரொம்ப சகஜமா மரியாதையா பேச ஆரம்பிச்சிருக்க. நான் உன்னை தொடும்போது கூட நீ பெருசா ரியாக்ட் பண்றது இல்ல. எதனால இந்த திடீர் மாற்றம்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இதெல்லாம் ஒரு நாடகம் தானா என்று கேட்க வெண்பா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவள் பின் மெல்ல திரும்பி அவனை நேரெதிர் பார்வையில் பார்த்தார். உண்மையை சொல்லணும்னா நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இந்த மாதிரி ஒரு மாற்றம் என்கிட்ட இருக்கும்னு நானே நினைக்கல. நான் அங்க போகும்போது எல்லாரும் என்கிட்ட எப்பவும் போல அன்பா பேசுவாங்க, என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நான் நம்பினேன். ஆனா அந்த வீட்டுல ஒருத்தர் கூட என்கிட்ட பேசல. ஏன் என்னை பார்க்க கூட இல்லை. என்னை ஏதோ ஒரு அந்நிய பொருள் மாதிரி ஒதுக்கி வச்சது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். என்னுடைய சூழல் இப்படி மாறிடுச்சேன்னு உங்க மேல எனக்கு கோபம் அதிகமா இருந்துச்சு என்று நிறுத்த மாறன் அதை கேட்டு அதிர்ந்து போனான். அவன் எதிர்பார்த்த பதில் இதுவல்ல. பிறகு அவளே தொடர்ந்தாள். ஆனாலும் நான் ஒண்ணு மட்டும் தான் யோசிச்சேன். நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி வீணான சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதனாலதான் நான் அன்னைக்கு அமைதியா இருந்தேன். நான் அமைதியா இருந்ததுக்காக நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க எப்பவும் போல என் குடும்பத்துக்கும் எனக்கும் எதிரிதான். நீங்க என் கழுத்துல தாலியை கட்டிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்க கூட இருக்கேனே தவிர என் மனசு இன்னும் முழுசா மாறல என்றதும் மாறனுக்கு தலையே சுற்றியது. அவள் தன்னிடம் சகஜமாக இருந்ததில் கனவுலகத்தில் மிதந்து கொண்டிருந்தவனுக்கு வெண்பாவின் இந்த பேச்சு அவன் தலையில் இடியாய் இறங்கியது. அடி பாவி, நேத்துல இருந்து நீ என்கிட்ட சகஜமா பழகிறத பார்த்து இனிமே எல்லாம் சரியா போயிடும், நாம சந்தோஷமா வாழலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு தூரம் உறுதியா இருப்பேன்னு நான் நினைக்கலையே என்று அவன் ஏமாற்றத்துடன் தலையில் கை வைத்து கூறினான். வெண்பா அவன் முகத்தை பார்க்காமல் ஜன்னலை நோக்கி திரும்பி அமர மீண்டும் கார் அங்கிருந்து கிளம்பியது. மாறன் மனதிற்குள்ளேயே பேசாட்டிக்கு சும்மா இருந்திருக்கலாம், இவகிட்ட போய் கேட்க போய் தேவையில்லாம நம்ம மண்டை காஞ்சதுதான் மிச்சம். இது எதுவுமே தெரியாம இருந்திருந்தா கிடைக்கிற சந்தோஷத்தை வச்சு நிம்மதியா இருந்திருக்கலாம். எல்லாம் போச்சு. டேய் மாறா, உனக்கு உன் வாய்தாண்டா சனி என்று நினைக்க அதே நேரம் கல்லூரியின் பிரம்மாண்ட வாயில் கதவுகள் தெரிந்தன. மாறன் காரை நிறுத்தியவன், இறங்கு, காலேஜ் வந்துட்டோம் என்று சுருக்கமாக சொன்னான். வெண்பா அவனை பார்க்காமல் அமைதியாக இறங்கினாள். அவள் உள்ளே நுழையும் போதே தூரத்தில் யாழினி, ஹரிணி, தர்ஷினி மற்றும் மாலினி ஆகிய நால்வரும் சிரித்து பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்தனர். வெண்பாவை பார்த்ததும் அவர்கள் பேச்சில் தொய்வு ஏற்பட்டது. அவர்கள் அமைதியாக அவளை கடந்து செல்ல முயன்ற போது வெண்பா அவர்களை தடுத்து நிறுத்தினாள். ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா? நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே என்று வெண்பா கேட்டதும் முதலில் தயங்கிய யாழினி பிறகு மெல்ல சிரித்து, வெண்பா, நாங்க பேச மாட்டோம்னு இல்ல, நீ உங்க குடும்ப பிரச்சனைகளை தாண்டி ஒரு மாதிரி மாறிட்டியோன்னு நாங்க நினைச்சோம், அதனாலதான் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு என்றாள். இல்லை யாழினி, கஷ்டம் எதுவா இருந்தாலும் நம்ம நட்பு எப்பவும் மாறாது என்று வெண்பா சொல்ல உடனே நால்வரும் அவளை சூழ்ந்து கொண்டனர். வெண்பா, உன் மேல எங்களுக்கு கோவமே இல்லடி, ஆனா சிவகுமார் மாமா என்ன நினைக்கிறான்னு தான் எங்களுக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்று தர்ஷினி பாசத்துடன் கூறினாள். அந்த கல்லூரி வளாகத்தின் ஒரு ஓரத்தில் அவர்கள் நால்வரும் வெண்பாவை சூழ்ந்து கொண்டு அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சி மற்றும் மாறன் பற்றிய ரகசியங்களை சிரிப்பும் கேலியுமாக பேசிக் கொண்டிருந்தனர். வெண்பாவின் முகத்தில் அன்றுதான் ஒரு உண்மையான புன்னகை பூத்தது. குடும்பத்தின் பகையும் கணவனின் எதிர்பார்ப்பும் ஒரு புறம் இருந்தாலும் தன் தோழிகளின் அன்பு அவளுக்கு அந்த சூழலில் ஒரு பெரிய ஆறுதலை தந்தது. வெண்பா தன் தோழிகளிடம், நீங்க யாரும் மாறனை பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவர் என் புருஷன், பிசினஸ்லயும் சரி வாழ்க்கையிலயும் சரி, அவர் எடுக்கிற முடிவுகள் அவருக்கு சரி, அதனால அதை என்னால மாத்த முடியாது என்று வெளிப்படையாக பேசினாள். தோழிகள் அவளது அந்த முதிர்ச்சியை கண்டு வியந்து போயினர். மாறனும் காரில் இருந்தபடியே தூரத்தில் வெண்பா தன் அத்தை மகள்களுடன் கலகலப்பாக பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தான். அதில் அவனது இதழில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. பின்பு அங்கிருந்து திருப்தியாக புறப்பட்டு சென்றான். அன்று மாலை பொழுது வழக்கத்திற்கு மாறான ஒருவித இறுக்கத்துடனும் அதே சமயம் ஏதோ ஒரு மர்மமான அமைதியுடனும் இருந்தது. மாறன் சென்று அங்கு காரை நிறுத்துவதற்கும் கல்லூரி முடிந்து வெண்பா வெளியில் வருவதற்கும் சரியாக இருந்தது.
அவன் அருகே வந்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக காருக்குள் அமர மாறனுக்கும் அவளிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஏதாவது பேச போய் அது வேறு ஏதாவது பிரச்சனையில் முடிந்துவிடுமோ என்று பயந்தவன் அமைதியாக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். வானத்தில் மேகங்கள் கலைந்து இளஞ்சூரியனின் கதிர்கள் அந்த செம்மண் பாதையில் பட்டு தெரித்து ஒரு விதமான தங்க நிற சிதறல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. மாறன் ஓட்டிச் சென்ற அந்த பெரிய கார் அந்த பாதையின் கரடுமுரடான கற்களின் மீது ஏறி இறங்கும் போது ஒரு விதமான இரைச்சலை எழுப்பிக் கொண்டிருந்தது. ஆனால் காரின் உள்ளே இருந்த நிசப்தம் அந்த வெளி இரைச்சலை விடவும் பல மடங்கு கனமாக இருந்தது. மாறனின் கரங்கள் ஸ்டேரிங் கரத்தை பிடித்திருந்தன. அவனது விரல்கள் லேசாக வெளுத்திருந்தது. அவன் காரை செலுத்துவதில் ஒரு கவனத்தை வைத்திருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த வெண்பாவின் மீதுதான் இருந்தது. அவளது மௌனம் அவனை போட்டு வாட்டியது. வெண்பா காலை போலவே இப்பொழுதும் காரின் ஜன்னல் கண்ணாடியை தாண்டி செல்லும் ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு வயல்வெளிகளையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் தெரிந்த அந்த இறுக்கம் இன்று காலை நடந்த அந்த பெரிய விவாதத்திற்கு பிறகும் குறையவில்லை. வெண்பாவின் இந்த அமைதி மாறனின் தீயாய் சுட்டது. அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாத மாறன் மெதுவாக காரின் இன்ஜினை அணைத்தான். அந்த அமைதி காரின் உள்ளே இருந்த காற்றுடன் கலந்தது. அப்பொழுதும் அவள் அவனை திரும்பி பார்க்கவே இல்லை. மாறன் அவளை பார்த்து, வெண்பா, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லியே ஆகணும். நீ என்னை எதிரியா பாக்குறதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பகையை தாண்டி ஒரு நிமிஷம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாத்திருக்கியா? உன் குடும்பம் என்ன வெறுக்கலாம், உன் அப்பா என்ன ஒரு எதிரியா கூட பாக்கலாம். ஆனா நான் ஏன் உனக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்டினேன்? உன் குடும்பத்து மேல இருந்த கோபத்தினாலயா, இல்ல என்னோட ஈகோவினாலயா? இல்ல வெண்பா, அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட கால தவிப்பு இருந்துச்சு என்றவன் தன் கைகளை ஸ்டேரிங்களிலிருந்து எடுத்துவிட்டு சீட்டின் பின்புறம் சாய்ந்தான். நீ என வெறுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், என் மேல நீ எறிகிற ஒவ்வொரு சொல்லும் எனக்கு வலிக்கத்தான் செய்துடி. எனக்கும் புரியுது. ஆனா அதே சமயம் நான் செஞ்ச அந்த ஒரு காரியத்துக்காக என்ன நீ இவ்ளோ தூரம் வெறுக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? எங்க என்னை விட்டு போயிடுவியோன்னு ரொம்ப பயமாவும் இருக்குதுடி. உனக்கு நான் எதிரிதான். ஆனா அந்த எதிரிக்குள்ள உனக்காக துடிக்கிற ஒரு இதயம் இருக்குதுன்னு மட்டும் நீ என்னைக்காவது புரிஞ்சுப்பியாடி என்று ஏக்கமாக கேட்க வெண்பா இப்பொழுது அவன் புறம் மெல்ல திரும்பினாள். அவளது கண்களும் கலங்கி இருந்தன. ஆனால் அவளது முகம் இன்னும் இறுக்கி இருந்தது. புரிஞ்சுக்க முயற்சி செய்யன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க செஞ்சது என்ன மாறன்? ஒரு தாலியை கட்டிட்டா என் மனசு அப்படியே மாறிடுமா? இந்த ஊரு, இந்த சமூகம், என் அப்பா, இவங்க முன்னாடி நான் என்னவா இருக்கேன்? நான் உங்க எதிரியோட பொண்ணு. நீங்க என்ன கூட்டிட்டு வந்த அன்னைக்கு என் கௌரவமும் என் குடும்பத்தோட அந்தஸ்து எல்லாமே உடஞ்சி செதறி போச்சு. அதை என்னால எப்படி மறக்க முடியும் என்ற வெண்பாவின் குரல் தழுத்தழுத்தது. நீங்க பிசினஸ் செய்றீங்க, ஒரு தொழிலதிபர் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை, என் கனவுகள், என் குடும்பத்தோட பிணைப்பு, இது எல்லாமே நீங்க தாலி கட்டின அந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அந்த அன்பு என்ன புழுவாட்டம் நசுக்கிக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா என்று கண்கலங்க மாறன் ஒரு நிமிடம் திகைத்து போனான். அவனுக்கு தன்னுடைய செயல் இவ்வளவு பெரிய விபரீதமாகவும் இவ்வளவு ஆழமாக வெண்பாவின் மனதில் பதியும் என்றும் தெரியவில்லை. மாறன் எதுவுமே பேசாமல் காரை மீண்டும் கிளப்பியவன், ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன் வெண்பா, உன் குடும்பத்துக்கும் எனக்கும் ஆகாதுதான். என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் பரம்பரை பகை இருக்குதுதான். ஆனா என்னைக்கு உன்னை நான் முதல்ல பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசுக்குள்ள விதையா வந்து விழுந்தவடி நீ. அப்படி இருக்கும் பொழுது எந்த காலத்திலயும் உன்னை வச்சு உன் குடும்பத்தை நான் பழி வாங்க மாட்டேன். இது நான் உனக்கு கொடுக்கற வாக்கு. ஏன்னா நீ இந்த மாறனோட மூச்சு காத்துடி, என்னோட இதயமும் கூட. நீ எனக்குள்ள துடிக்கிறத நிறுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த மாறன் வெறும் உயிர் இல்லாத கூடு மட்டும்தான். நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலடி. ஆனா இந்த உலகத்திலேயே நான் யார ரொம்பவும் விரும்புறேன்னா அது ஒன்னதான். இது வரைக்கும் இத நான் உன்கிட்ட சொன்னதில்லை. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ சோ மச். உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா எதுக்காகவும் உன்னை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி.
நீ கடைசி வரைக்கும் என் கூட இப்படியே தான் ஒட்டாம இருப்பேன்னா கூட தாராளமா அப்படியே இருந்துக்கோ. ஆனா நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். அது மட்டும்தான் இந்த மாறனுக்கு வேணும். நீ மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சா அடுத்த நிமிஷம் இந்த மாறனோட உடம்புல இருந்து அவனுடைய உயிரும் பிரிஞ்சிரும். இதுதான் சத்தியம் என்று கூற உடனே வெண்பா திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் அதற்கு பிறகு எதுவுமே பேசவில்லை. நேராக அவளை வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்று விட்டான். அன்று முழுவதும் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. மாறனின் மனம் முழுவதும் வேதனையில் நிறைந்திருந்தது. அதே நேரம் அவன் அவளை தொந்தரவும் செய்யவில்லை. அடுத்த நாள் காலையும் ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசாமல் அமைதியாக கல்லூரியில் சென்று இறக்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். அதன் பிறகு மாறன் தனது மில் அலுவலகத்தில் தீவிரமான ஆலோசனையில் இருந்தான். அவனுக்கு முன்னால் இருந்த மேஜை முழுக்க பிசினஸ் கோப்புகள் சிதறி கிடந்தன. அவனது வலதுகரமான குணா பயத்துடன் அவனிடம் வந்தவன், ஐயா, ஜமீன் தரப்புல இருந்து எல்லா மில்லாளிகளையும் வளைக்க முயற்சி பண்றாங்க. நாம அனுப்ப வேண்டிய அந்த பெரிய கன்சைன்மெண்ட் இப்போ கவின் கைக்கு மாற வாய்ப்பு இருக்குதுன்னு தகவல் வந்திருக்குது என்று சொன்னான். மாறன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். பிறகு மெதுவாக தன் கண்களை திறந்து குணாவை பார்த்து புன்னகைத்தவன், குணா, கவின் என்ன நினைக்கிறான்? அவன் என் பிசினஸ முடக்க பாக்குறானா? அவனுக்கு ஒண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் அவனுக்கு முன்னாடியே அந்த ஏஜென்சிகளை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். கவின் எப்போ எனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறானோ அப்பவே என் வலையில வந்து அவன் சிக்கிட்டான் என்று மிக கூர்மையாக சொன்னான். மாறனின் அந்த பிசினஸ் தந்திரம் வெறும் கோபத்தால் உருவானது அல்ல. அது பல வருட உழைப்பின் பலன். ஜமீன் குடும்பம் தங்களது அதிகாரத்தால் பிசினஸை வெல்ல பார்த்தால் மாறன் தங்களது புத்திசாலித்தனத்தால் அவர்களை வீழ்த்த காத்திருந்தான். திடீரென அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது கவினிடம் இருந்து. மாறா, இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு பெரிய டீல முடிக்க போறேன். நீ பாத்துக்கிட்டே இரு, உன்னோட சாம்ராஜ்யம் எப்படி சரிய போகுதுன்னு என்று எழுதியிருந்தது. மாறன் அந்த மெசேஜை படித்துவிட்டு சிரித்தவன், கவின், நீ தேடி வரப்போற தோல்வி உனக்கு சீக்கிரமே கிடைக்க போகுது. ஆனா அதை நான் வெண்பா கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தான் எனக்கு தெரியலடா என்று நினைத்தவன் ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்தான். வாடாமுல்லை கிராமத்தின் அந்த பசுமை மாறனின் முகத்தில் ஒரு விதமான அதிகார புன்னகையை ஏற்படுத்தியது. இந்த பிசினஸ் யுத்தத்திற்கும் வெண்பாவின் காதலுக்கும் இடையில் மாறன் ஒரு மாபெரும் போர்க்களத்தை அமைத்துக் கொண்டிருந்தான். அந்த போர்க்களத்தில் வெற்றி யார் பக்கம் என்பது அடுத்தடுத்த நாட்களில் நடக்கப் போகும் அந்த நிகழ்வுகளில்தான் அடங்கியிருந்தது. அன்று வெண்பா மாலை கல்லூரி முடிந்து வெளியே வர மாறன் அவளுக்காக காத்திருந்தான். இருவரும் காரில் ஏற இந்த முறை வெண்பா அமைதியாக மாறனின் முகம் பார்த்து, மாறன், இன்னைக்கு பிசினஸ்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியும். யாழினி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். இந்த தடவை நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணல, எல்லாமே என் அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து பண்ற பிரச்சனைகள் தான்னு எனக்கு இப்பதான் நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வேணும்னே தவறான வழியில போய் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்க பாக்குறாங்க. அவங்க எனக்காக உங்களை பழிவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. என் குடும்பம் என்னைக்கும் நேர்மையான வழியில தான் போகும்னு நான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப குறுக்கு வழியில போயாவது எப்படியாவது உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம்னு தான் எனக்கு படுது. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்கு. என் அண்ணன் பண்ற தவறான முடிவுகளுக்கு அவங்க தான் பலிகடா ஆக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. எனக்கு உங்க மேல கோபம் இருக்கலாம், ஆனா இப்போ நீங்க ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என்று சொல்லி மாறனின் கையை மென்மையாக தொட்டாள். இதுவரை அவன் பேசிய அனைத்தையும் கேட்ட மாறன் உறைந்து போனான். இத்தனை நாளாக அவன் ஏங்கிய அந்த ஒரு வார்த்தை இன்று அவனுக்கு தேனாக இனித்தது. பட்டென்று வெண்பாவை அணைத்து கொண்டவன், வெண்பா, தேங்க்யூ டி, தேங்க்யூ சோ மச். எங்க நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியோன்னு நினைச்சி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நானே இந்த விஷயத்தை இன்னைக்கு உன்கிட்ட எப்படி சொல்றதுன்ற பதட்டத்துல தான் இருந்தேன். ஆனா இப்ப நீ என்னுடைய எவ்வளோ பெரிய பாரத்தை இறக்கி வச்சிருக்கேன்னு தெரியுமா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்காகவே நான் உனக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேண்டி என்றவன் அவளை பிரிந்து ஆக்சிலேட்டரை வேகமாக மிதிக்க காரின் வேகம் அந்த மாலை நேரத்து சாலைகளில் இன்னும் அதிகரித்தது. ஆனால் இம்முறை அந்த காரில் இருந்த இரு இதயங்களும் ஒரே தாளத்தில் துடித்துக் கொண்டிருந்தன.
மாலை பொழுது மெல்ல சாய்ந்து கொண்டிருந்தது. மேற்கே வானம் செந்நிற போர்வையை போர்த்தி கொள்ள ரத்தின மஹாலுக்கு திரும்பும் வழியில் காரின் உள்ளே நிலவிய அந்த அமைதி முந்தைய அத்தியாயத்தின் அந்த உணர்ச்சிகரமான உரையாடலுக்கு பிறகு முற்றிலும் மாறியிருந்தது. வெண்பா மாறனின் கையை தொட்டு பேசிய அந்த ஒரு நிமிடம் மாறனின் மனதிற்குள் பெரும் மாற்றத்தை உண்டாக்கியிருந்தது. அவன் பல நாட்களாக தேடிக்கொண்டிருந்த அந்த அங்கீகாரம் இன்று தன் மனைவியிடமிருந்து கிடைத்ததாக உணர்ந்தான். கார் ரத்தின மஹாலின் வாசலில் வந்து நின்றது. ஆனால் மாறன் காரில் இருந்து இறங்கவில்லை. அவன் வெண்பாவை திரும்பி பார்த்தவன், வெண்பா, நீ இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் என் மனசுல பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்குதுடி. உன் குடும்பம் எதிர்க்கெதிரா என்ன செஞ்சாலும் நீ என் பக்கம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா இன்னைக்கு நடக்க போற பிசினஸ் மீட்டிங்ல நான் கவினுக்கு ஒரு பெரிய பாடம் புகட்ட போறேன். அது கண்டிப்பா உன்னை வருத்தப்பட வைக்கலாம். ஆனா வேற வழி இல்லடி என்று அவன் தன் முடிவை தெளிவாக சொன்னான். வெண்பா அமைதியாக தன் தலையை அசைத்தவள், மாறன், நீங்க உங்க பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா என் அண்ணன் கவின் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட கூடாதுங்கிறது தான் என்னோட கவலை. அவனுக்கு தோல்வியை ஏத்துக்க தெரியாதுன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும் என்று கவலையுடன் கூறினாள். மாறன் அவளை ஒரு புன்னகையுடன் பார்த்துவிட்டு, நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். ஆனா அவனோட இந்த தப்ப சரி செஞ்சே ஆகணும். அப்பதான் அவனுக்கு உண்மையான பாடம் கிடைக்கும் என்று கூறிவிட்டு காரில் இருந்து இறங்கினான். ரத்தின மஹாலின் வரவேற்பறையில் மாறனின் தந்தை ரத்னவேல் கோபமாக நடந்து கொண்டிருந்தார். அவர் காமாட்சியிடம், பாத்தியாடி, அந்த பொண்ணு இன்னும் மாறன அவ வசப்படுத்திக்கிட்டே இருக்கா. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ பிசினஸ் ரகசியங்களை பேசிட்டு வர மாதிரி வராங்க. இவன் நம்ம வீட்டு மருமகளா இல்ல மாறனோட பிசினஸ் பார்ட்னரா என்று கத்தினார். காமாட்சி பதில் பேசாம அமைதியாக நின்றிருந்தார். அவருக்கு தன் மகனின் இப்போதைய போக்கு பழையபடி இல்லை என்பது மட்டும் புரிந்தது. வெண்பா அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு அமைதியாக மேலே தன்னுடைய அறைக்கு சென்று விட, மாறன் உள்ளே நுழைந்ததும் ரத்தினவேல் அவனை முறைத்து பார்த்தவர், என்ன மாறா, காலேஜுக்கும் மில்லுக்கும் உன் பொண்டாட்டிய கூட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா என்ன? இங்க பாரு, கவின் இன்னைக்கு மில்லர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங்க வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு நீ போக போறியா இல்ல உன் பொண்டாட்டிய கொஞ்சிக்கிட்டு இருக்க போறியா என்று நக்கலாக கேட்டார். மாறன் மிக நிதானமாக, அப்பா, தேவையில்லாம என் பொண்டாட்டிய பத்தி பேசாதீங்க. அந்த மீட்டிங்க்கு நான் போகத்தான் போறேன். அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இன்னைக்கு வாடாமுள்ள கிராமத்தோட பிசினஸ் வரலாறே மொத்தமா மாறப்போகுது என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான். அவனது அறைக்குள் சென்றதும் அவன் குணாவை அழைத்து, குணா, மீட்டிங்க்கு தேவையான எல்லா பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸையும் தயார் பண்ணிட்டியா? கவின் அந்த இடத்துல வந்து நின்னு என்னோட பிசினஸ் தந்திரத்தை சந்திக்கும் போது அவனோட அந்த தோத்த முகத்தை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் என்றான் கூறினான். குணாவும், ஐயா, கவின் தம்பி ரொம்பவே ஆவேசமா இருக்காரு. அவர் அந்த மில்லர்களை கூப்பிட்டு உங்களை இந்த தொழில இருந்து ஒழிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம மக்கள் யாரும் அவர் பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கன்னு எனக்கு தோணுது என்று சொன்னான். மாறன் தன் லேப்டாப்பை திறந்து கவின் உருவாக்கிய அந்த பிசினஸ் வலைப்பின்னலை மீண்டும் ஒரு முறை சோதித்தான். அவன் ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக திட்டமிட்டிருந்தான். கவின் நினைத்திருக்கலாம் அவன் தன் அதிகாரத்தால் அனைத்தையும் வென்றுவிடலாம் என்று. ஆனால் மாறன் அந்த அதிகாரத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் பலவீனத்தை ஏற்கனவே கண்டுபிடித்திருந்தான். அதே நேரத்தில் ஜமீன் மாளிகையில் கவின் மீட்டிங்கிற்கு தயாராகி கொண்டிருக்க சிவகுமார் அவனை கூப்பிட்டு, கவின், மாறன் வந்து ஏதாவது புதுசா பிளான் பண்ண போறான். எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமாவே இரு. அந்த மீட்டிங்ல நீ எடுக்க போற முடிவு நம்ம ஜமீன் குடும்பத்தோட கௌரவத்தை சொல்லணும் என்று கட்டளையிட்டார். சரிங்கப்பா என்ற கவின் யாழினியை பார்த்து, யாழினி, இன்னைக்கு நான் மாறனை தோற்கடிச்ச பிறகுதான் நான் நிம்மதியா இருக்க போறேன். நீ எதுவும் கவலைப்படாத, சரியா என்று கூறினான். ஆனால் யாழினிக்கு மனம் கேட்கவில்லை. அவள் கவினின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, மாமா, தயவு செஞ்சு எதுவும் தப்பா நடந்துராதில்ல. மாறன் அண்ணன் ரொம்ப புத்திசாலி. அவர் முன்னாடி நீங்க போறது எனக்கு ஏதோ ஆபத்தா தோணுது என்று தன் அச்சத்தை பகிர்ந்து கொண்டாள்.
கவின் அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு, நீ எதுக்கும் பயப்படாதடி என்று அங்கிருந்து கிளம்பினான். அந்த மாலை நேரம் ஜமீன் மாளிகையின் பெரிய மண்டபத்தில் பிசினஸ் மீட்டிங் தொடங்கியது. அங்கு ஊரில் உள்ள பெரிய மில் உரிமையாளர்கள், வணிகர்கள் என அனைவரும் கூடியிருந்தனர். கவின் அந்த மேடையில் ஏறி தன் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை பற்றி பேச தொடங்கினான். அவன் மாறனை பற்றி கேலியாக பேச அனைவரும் மாறனின் வருகைக்காக காத்திருந்தனர். திடீரென வாசலில் மாறனின் அந்த SUV கார் வந்து நின்றது. வாடாமுலை ஜமீன் மண்டபத்தின் அந்த பிரம்மாண்டமான கதவுகள் திறக்கப்படும் போது உள்ளே இருந்த ஒட்டுமொத்த மில் அதிபர்கள் மற்றும் வணிகர்களின் பார்வையும் மாறனின் மீதுதான் இருந்தது. அந்த மண்டபம் பல ஆண்டுகளாக ஜமீன் குடும்பத்தின் அதிகார மையமாக விளங்கியது. அதன் சுவர்கள் கூட ஜமீன் வம்சத்தின் பெருமையை பேசும் வகையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று அந்த மண்டபத்தில் நிலவிய சூழல் முற்றிலும் மாறுபட்டிருந்தது. கவின் மேடையின் நடுநாயகமாக நின்று மாறனை ஏளன பார்வையில் பார்த்து கொண்டிருந்தான். அவனது ஒவ்வொரு அசைவும் ஒரு வெற்றி வீரனின் இருமாப்பை காட்டிக் கொண்டிருந்தது. அவன் மாறனை தோற்கடித்து அவன் மீதான பழைய பழிக்கு பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் மாறன் மிக நிதானமாக நடந்து மேடையை நோக்கி வந்தான். அவனது நடையில் எந்த பதற்றமும் இல்லை, மாறாக ஒரு விதமான அதிகாரமும் நிதானமும் இருந்தது. அவன் மேடையின் படுக்கட்டுகளில் ஏறிய போது மண்டபமே அமைதியில் ஆழ்ந்தது. கவின் ஒரு ஏளன சிரிப்பை உதிர்த்துவிட்டு மைக்கை தன் கைவசம் எடுத்தவன், என்ன மாறா வந்தாச்சா? நீ வர்றதா உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நானும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மண்டபத்துக்கு நீ ஏன் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நடக்க போறது ஜமீன் குடும்பத்தோட அடுத்த கட்ட பிசினஸ் ஒப்பந்தம். இதுல உனக்கு இடம் இல்லையே என்று கவின் சத்தமாக கோரினான். அதை கேட்டு அங்கிருந்த சில மில் உரிமையாளர்களும் மெல்ல சிரித்தனர். சிலர் மாறனின் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தனர், அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று தெரிந்து கொள்ள. ஆனால் மாறன் தன் முகத்தில் எவ்வித உணர்ச்சியையும் காட்டாமல் கவின் கையில் இருந்த மைக்கை மென்மையாக வாங்கி கொண்டவன், கவின், நீ ஒப்பந்தம்னு சொல்றது இந்த ஊரோட மில் உரிமையாளர்களை உன் கைக்குள்ள கொண்டு வந்து உனக்கு சாதகமான ஒரு விலைய நிர்ணயிக்கிறதுக்கு தான். அது ஒப்பந்தம் இல்ல, அது ஒரு தந்திரம். உன் அப்பா சிவகுமார் உனக்கு கத்து கொடுத்த பிசினஸ் பல வருஷமா இங்க இருக்கிற மில் உரிமையாளர்களை அடிமையா வச்சிருக்கிறது. ஆனா காலம் மாறிடுச்சு என்று மாறன் அழுத்தமாக கோரினான். அவன் குரல் அந்த மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது.